ஹாய் ஆல் இஸ் தேர்ஸ்டே. தேர்ஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கும் சேர்த்து சாப்பாடு வடிச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கும் சாப்பாடு தான். பிகாஸ் எனக்கு கோல்டு சுத்தமா உடம்புக்கு முடியல. வெட்னஸ்டேவே எந்த விளாக்குமே எடுக்கல. அதனால மார்னிங் பழைய மீன் குழம்பு இருந்துச்சு. திங்கட்கிழமை வச்சது. அத வச்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்க்கு முடிச்சுட்டு, மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா, மட்டன் மார்கண்ட எலும்பு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மகிழப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 11:00 போல தான் செய்யலாம்னு சொல்லிட்டு, கொஞ்சம் போல எனக்கு சூப்பு போட்டு ஃபர்ஸ்ட்டு குடிச்சிட்டு, அப்புறம் மார்கண்ட எலும்பு வந்து அத 5, 6 விசில் வேக விடணும். வேக விட்டு எடுத்துட்டு, அத வேக வச்ச தண்ணீல கொஞ்சம் போல பெப்பர் கலந்து குடிச்சிட்டு, குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கர்ல கொஞ்சம் போல எண்ணெய் ஊத்தி, குக்கர் இல்ல எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில கொஞ்சம் போல எண்ணெய் ஊத்தி, சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து, நல்லா ஒண்ணு போல சேர்ந்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வேக வச்ச மார்கண்ட எலும்ப போட்டுட்டு, தேவையான அளவு மிளகாத்தூள். நான் வீட்லயே அரைச்சு வச்சிருக்கேன். இதுக்கு மசாலா வந்து நல்லா காரமா இருக்கும் இந்த மசாலா போட்டீங்கன்னா. இதில வந்து சோம்பு, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு அரைச்ச மசாலா இது. இதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி, உப்பு பார்த்து நம்ம மட்டன் வேக வைக்கும்போது வச்ச தண்ணி, அது எல்லாமே சேர்த்து ஒண்ணு போல கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிச்சு வந்துடணும். கொதிச்சதும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை ஊத்தி, சூடான சாப்பாடு சாப்பிட்டா சளிக்கு நல்லா எதமா இருக்கும். நம்ம தொண்டைக்கும் நல்லாயிருக்கும். தொண்டெல்லாம் ஃபுல்லா எங்களுக்கு நல்ல காஃபு. அதனால தான் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.